வெரிஃபிகேஷன் மற்றும் தேவையான உபகரணங்கள் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது ரூபாய் 24 லட்சத்திற்கு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்கள் வழங்கி உதவினார். கூட்டம்புழையில் உள்ள ஈசா வித்யாலயா பள்ளிக்கு நல்ல குடிநீர் மாணவ மாணவியர் குடிக்க ஆரோ பிளான்டை அமைத்து கொடுத்துள்ளார். உலக அளவில் உறுப்பினர் பெருக்கத்திற்கு சேவை வழங்கியிருக்கும் வேர்ல்டு நம்பர் 1 பட்டத்தை பன்னாட்டு லயன் சங்கம் வழங்கி நம்முடைய வேட்பாளரை கௌரவப்படுத்தியுள்ளது. தன்னால் இயன்ற சேவைகளை செய்து வருவது போதாது என்று எண்ணி நிறைய சேவைகளை செய்வதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று அரசியலை தேர்ந்தெடுத்தார். ஆண்ட கட்சிகள் மக்களுக்கு விரோதமாய் இருப்பதால் அதில் சேரவில்லை. நம்முடைய வருங்கால முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் புகழின் உச்சத்திற்கு தன்னை அழைத்து சென்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்ததால் அதில் தன்னை இணைத்துக் கொண்டார். சார்புரம் லயன்ஸ் சங்கம், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், திருச்செந்தூர், நாசரேத் டவுன், நாசரேத் மர்காசியஸ், உடன்குடி, ஆத்தூர், உடன்குடி பியர்ஸ் ஆகிய லயன்ஸ் சங்கங்களின் சேவைகளில் கலந்து கொண்டுள்ளார். இது மட்டுமில்லாமல் நம்முடைய வேட்பாளர் மனிதநேயமிக்கவர், அனைவரோடும் அன்போடு பழகக்கூடியவர், சமநீதி சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடியவர். இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிருக்கெல்லாம் இங்கே பல தாய்மாமன்கள் இருந்தாலும் உடன்பிறப்புகள் இருந்தாலும் அதனை முன்னின்று நடத்தி கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்கள். ஆகையால் இதுவெல்லாம் நம்முடைய வேட்பாளருக்கு மற்ற வேட்பாளர் குறிப்பாக நம்முடைய எதிரி கட்சி வேட்பாளர் அல்லது எதிர்கட்சி வேட்பாளர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு இது போன்ற எந்த தகுதியாவது இருக்கிறதா என்று நீங்கள் மக்களிடத்திலே சென்று கேட்க வேண்டும். நம்முடைய வாக்கை இதுபோல கேட்டுதான் நாம் ஒவ்வொரு வாக்காக மாற்றி கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வேட்பாளரை யாரும் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்ட முடியாது. நம்முடைய வேட்பாளரை யாரும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு அழைந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஊழல் தலைப்பட கைகள் நமக்கு இல்லை. நம்முடைய எதிர் வேட்பாளருக்கு ஊழல் வழக்கு இருக்கிறது, லஞ்ச வழக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய பல்வேறு வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருப்பதாக கூட தகவல்கள் வருகிறது. ஆனால் நம்முடைய வேட்பாளர் அப்படி அல்ல. எப்படி நம்முடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் வருமானத்தை, ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வருமானத்தை வேண்டாம் என்று உதிரை தள்ளிவிட்டு இந்த மக்களுக்காக எனக்கு சேவை செய்த அல்லது என்னுடைய பணத்தை ரசித்த எனக்காக இருக்கிற என் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு வந்துள்ளாரோ அதே போல் தனக்கான எல்லா வசதி வாய்ப்பும் இருந்து இந்த எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கிட்டத்தட்ட பல்வேறு உதவிகளை லயன்ஸ் கிளப் மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தில் பல்வேறு உதவிகளை செய்து வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர் முருகன் அவர்கள். ஏனென்று சொன்னால் அது மட்டும் போதாது, தூத்துக்குடி மாவட்டம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிக்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இப்பொழுது திருச்செந்தூரில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த அசுரனை வெல்வதற்காக தலைவர் அவர்கள் வழக்கமாக சூரசம்ஹார நிகழ்வு சஷ்டியில் தான் நடக்கும். இப்பொழுது 23ஆம் தேதி அசுரனை எதிர்ப்பதற்காக நம்முடைய தலைவர்கள் ஐயா நேரோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய முருகன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே
வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாம் இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் தான் பொதுமக்களிடத்திலே சொல்லி அண்ணன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி வழங்கி அண்ணன் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்.